இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி, எல்லாம் எடுத்து வச்சாச்சு, பாத்துக்கலாம். எம்மா பசிக்குதுமா, சோத்த போடு. எம்மா எம்மா பசிக்குதுமா, எம்மா பசிக்குது, சோத்த போடுமா. எம்மா எம்மா பசிக்குதுமா, எம்மா பசிக்குது. சச்சா ஆக்கி தின்னுங்க. ஆக்கி தின்னுங்களா? எம்மா ஸ்கூலுக்கு லேட் ஆயி போச்சுமா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சோத்த போடுல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இனிமே எல்லாம் அப்படித்தான். என்னம்மா படமே சொல்லிக்கிட்டு இருக்க? சோத்த போடுமா. கையும் காலையும் உங்க அப்பா நீட்டும் போது எனக்கு என்ன வந்துச்சுன்னு உட்காந்துருக்கல, ஆக்கி தின்னுங்க. ஐயோ பசிக்குதுமா. வேணும்னா ஆக்கி தின்னுங்க, இல்லையா பட்னியா கடங்க. என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. என்ன அப்பா ஒப்பான்னு காலங்கதான் இருந்துச்சு கத்திக்கிட்டு ஸ்கூல் கிளம்பினியா இல்லையா? நான் சோத்த போட்டு திங்க வேண்டியதானே? மணி ஆகி போச்சு, கிளம்புனா கூட்டிட்டு போய் விடுவேன், இல்லையா பஸ்ல போன அனுப்பி விட்டுருவேன். வேலைக்கு நேரம் ஆகி போச்சு. அது சமைக்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில எந்திரிச்சு சமைக்காம தூங்கிட்டு இருக்காளா? காஞ்சனா, ஏ காஞ்சனா, ஏ காஞ்சனா, ஏ காஞ்சனா, காது கேக்குதா இல்ல காது அடைச்சுக்கச்சா? எல்லாம் கேட்கத்தான் செய்யுது. என்ன வரைக்கும் ஆக்கல. என்னது? எதுக்கு கத்திக்கிட்டே கிடக்குறீங்க? ஆக்கல. வேணும்னா ஆக்கி தின்னுங்க. ஆக்கி தின்றதா? என்னடி கொழுப்பா? அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. யாரே காலை பிடிச்சு தூக்கி அடிச்சு போடுவேன். என்ன கொழுப்பு பேசிட்டு இருக்கே நீ? ஆமா, பொண்டாட்டினா உங்களுக்கு என்ன வேலை செய்யறதுக்கு மிஷின் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வேலை செஞ்சு செய்யணும், உங்களுக்கு புழுக்க வேலை பார்க்கணும், உங்களுக்கு நேரத்துக்கு துணிமணி துவைச்சு போட்டு, உங்களுக்கு அயன் பண்ணி வச்சு, சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்து, வீட்டு வேலை பார்த்து, கட்டந்தரையை கூட்டி, மாடு மேய்ச்சி, அம்புட்டு புழுக்க வேலையை நான் பார்த்துட்டு, உங்ககிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு அடியும் உதவி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன இழுச்சவாயா? என்னடி திமுறா? அப்படினே வச்சுக்கோங்க. உங்களுக்கு காசு வேணும்னா எங்க அப்பா அம்மா வீட்ல போய் வாங்கிட்டு வரணும். உங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு வாங்கி போடணும்னாலும் எங்க அப்பா அம்மா வீட்ல இருந்து போய் வாங்கிட்டு வரணும். எல்லாம் நான் செய்யணும். உங்ககிட்ட அதையும் வாங்கிட்டு இந்த வேலையும் செய்யமானே. இனிமே இந்த வீட்ல நான் சமைக்கவே மாட்டேன். வேணும்னா சமைச்சு தின்னுங்க, இல்லனா போய் பட்னியா கடங்க. ஓஹோ அப்படியா? கடைசியா ஒரு தடவை கேக்குறேன். புள்ளைக்கு நேரம் ஆகி போச்சு, எனக்கும் வேலைக்கு போய் ஆபீஸ திறக்கணும். ஒழுங்கா மரியாதையா சமைக்கிறியா இல்லையா? இனிமே என்னால இந்த வீட்ல ஒரு வேலையும் செய்ய முடியாது. நான் ஒண்ணும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி கிடையாது. ஓஹோ அப்படி. சரி 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 சரி. அப்படின்னா இந்த வீட்ல நீ இருக்க கூடாது, கிளம்பு. என்னது? கிளம்புடி, வீட்ல நீ இருக்க கூடாது, கிளம்பு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நாங்க சம்பாரிச்சிட்டு வந்து போடணும், எங்க சொத்து சொகத்துல அப்படியே இருக்கணும், அதெல்லாம் செஞ்சு சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு வேணுங்கிற நகரத்தை எடுத்து கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனா எங்களுக்கு சமைச்சு போறதுக்கு உங்களுக்கு அம்பட்டு கணக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு நீ தேவையே இல்லை, கிளம்பு. என்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீங்க ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது. இப்பதான் வேலைக்கு போறீங்க. நான் இந்த வளவள குலகுல பேச்சுக்கெல்லாம் வரல. நான் வீட்டுக்கு வரும்போது நீ வீட்டுல இருக்க கூடாது. நான் வேற கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீதான் வீட்டுல வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டல, அதனால நான் வேற கல்யாணமே பண்ணிக்கிறேன். தவளை தாமாயில கெட்டுச்சுன்றதுக்கு உதாரணம் நீயாவே இருந்துட்டு போ. வேலை செய்ய முடியாட்டினா என்ன? வா நம்ம கடையில போய் வாங்கி சாப்பிடுவோம். இன்னையோட உன் ஆத்தா கறிக்கு ஒரு முடிவை கட்டுறேன். கோவப்பட்டு படுத்தா அந்த ஆளு மனசு மாறிடுவாருன்னு பார்த்தா என் வாழ்க்கைக்கு மொத்தமா குளித்தோட பறிச்சிருவான் போல இருக்கே. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களை விட்டு எனக்கு யாருங்க இருக்கா? என்னங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்க, இதை சமைக்கிறீங்க. உனக்கெல்லாம் எங்க அடிச்சா எங்க வலிக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஆம்பளை நானு, எனக்கு எதுக்குமே பயம் கிடையாது. இருக்குடி உனக்கு பேச்சா பேசுற பேச்சு. பாரு குத்துக்கல்லாட்ட இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காத. என் பிள்ளைங்க வீடு வரணும், ஒழுங்க மரியாதையா அந்த காலில் கையில உளுந்து என் பிள்ளைங்களை வீட்டுக்கு வர வைக்கிற. அதை விட்டுவிட்டு இங்கேதான் கடப்பேன்னு கடந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த லிங்கம் யாருன்னு நீ பார்க்க வேண்டியது வரும். ஏடா அவளுங்க புருஷன் தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு போறாளுங்க. இப்பதான் இவன் தாங்குறான். கட்டின பொண்டாட்டிய பாருடா. பெத்த பிள்ளைங்க ஒரு காலத்துக்கு மேல நம்மள பாக்கணும்னு நினைக்கவே கூடாது. கட்டினவ மட்டும்தான் நமக்கு காலம் முழுக்க. அதை முதல்ல புரிஞ்சுக்க. உங்க அப்பன் போனதுக்கு அப்புறம் நீ எல்லாம் என்ன பாக்குறியா வைக்கிறியா? இங்க பாரு, ஒழுங்கா நடந்துக்க. அவளை கஷ்டப்படுத்தாத. உன்னை நம்பி வந்தவன். ஓ இப்ப மாமியார் மருமகள் கூட்டு சேர்த்துட்டீங்களா? கூட்டு எனக்கு யார் என்ன பண்ணி தெரியாது. என் பிள்ளைங்க வீடு வரணும். போடா, அவளுக்கு வருவாளுங்க. பாத்தீங்களா அந்த மனுஷன் எப்படி பேசிட்டு போறாருன்னு. சரி சரி, இப்ப நீ எதுக்கு அழுதுகிட்டு கிடக்குற? நீ எதுக்கு அழுவுற? அவளுகளெல்லாம் பிடிச்சி 4 போடு போடுறேன். அந்த பிரச்சனையை போய் நீங்க வீட்டுல இல்லாத எப்படி பேசுறாளுங்க தெரியுமா என்னைய? அவளுக்கு சாப்பிட்டு சாப்பாடுக்கு காசு வச்சுட்டு போறாளுங்களா? தங்கறதுக்கு வாடகை கொடுத்துட்டு போறாளுங்களா? ஓஹோ, அவளுகள் வாழ்றதே நான் என் தோட்டத்தை வித்த காசுல. ஆனா பேசுறது அந்த பேச்சா? அப்படி பேசுறவளுங்க அவளுகளுக்கு நீங்க கொடுத்த காசை எண்ணி வைக்கணும். அதை விட்டு வாய் கொண்டபடியெல்லாம் பேசுவாளுங்களா? இல்லத்த, என்னால இனிமே இங்க இருக்க முடியாதத்த. இந்த மனுஷனை பத்தி இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் போறேன், நான் போறேன். எங்கடி போற? எனக்கு என்ன சொந்தம் இருக்கா சொத்து இருக்கா? ஒண்ணும் இல்ல, நான் இல்லாம இருக்கேன். கல்யாணம் ஆனப்பதான் இந்த மனுஷன் ஊர்ல உள்ளவளுங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையே கெடுத்தது.
இது என் வீடு, இங்க யாரும் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஏன் உரிமை இருக்குது. நீ கம்மனு இரு, சொல்லிவிட்டேன். ஏன் மருமவன் எத்தனையோ நாள் உங்களை எவ்வளவோ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசியிருக்கேன் அத்தை. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை நுழையும், நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. எவாரடி மாமியார் மருமவளும் 1000 பேசிக்குவோம், 1000 சண்டை போட்டுக்குவோம். அதுக்குன்னு உன்னை விட்டு கொடுத்துட முடியுமா? எப்படி இப்ப நான் உனக்கு மாமியாரோ நீயும் அந்த மாதிரி தான் ஒரு பிள்ளைக்கு மாமியாரு. அப்படி இருக்கும்போது உன் கஷ்டம் எனக்கு என்ன புரியாதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இங்கே இருந்தீனாலும் இவனுக்கு உன் அருமை என்னன்னு தெரியாது. நான் சந்தோஷுக்கு போன் பண்ணுறேன். சந்தோஷ் வீட்டில் போயிட்டு ஒரு வாரம் இருந்து விட்டு வா, சரியா? இல்லத்த, அவனுக்கு எவ்வளோ பெரிய பாவம் பண்ணணும். பெத்த பையன், பெத்தவளா இருந்து நானே அவனுக்கு எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணினேன். அந்த பாவம் தான் இன்னைக்கு என்ன சொல்லட்டி அடிக்குது. அதெல்லாம் பற்றி யோசிக்காதடி. சந்தோஷம் மகாவும் உனக்கு ஒரு பிரச்சனைனா கம்முன்னு இருக்க மாட்டான். ஆனால் அவங்க அக்காவுக்கே ஒரு பிரச்சனைனாலையும் அவனை பிடிச்சி அடித்த பையன் எங்கள் அக்காவை நல்லா வச்சு வாழணும்னு அப்படின்னும் போது உனக்கு ஒரு பிரச்சனைனா விட்டுருவானே? உன் பையன் நல்ல வேண்டி அவனுக்கு ஒரு போனை போட்டு பேசினாலே போதும், பல பிரச்சனை போயிடும் குடும்பத்தில். இப்படி இருக்கிறத விட்டுவிட்டு சும்மா அதுக்கு இதுக்குன்னு சண்டையை போட்டுக்கிட்டு இல்லத்த, இந்த மனுஷன் வேற போய் அவளுகளை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அவளுகெல்லாம் ஒரு ஆளுக, அவளுகளுக்கு நீ பயந்துக்கிட்டு கிடக்குற. நீ வா, நான் போடுற போடல பாரு என்ன கதிக்கு ஆளாக போறாளுகன்னு. நீ வா. பெத்தவன் நல்லது சொன்னா கூட இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு கசக்குதோ. பெத்தவளோட சொத்து சொகம் வேணும், ஆனா பெத்தவ சொல்ற அறிவுரை வேண்டாமோ? ஏன் நீ புள்ள குட்டிங்களாம் சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஒவ்வொரு பெத்தவங்களும் ஆசைப்படுறோம். ஆனா என் சம்மந்திக்காரிய பாத்தீங்களா, அவங்களை என்னதான் நிம்மதியை கெடுக்கணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற. அண்ணி வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்க, மாப்பிள்ளை வேற இருக்காரு. நீங்க இது அதை இதுன்னு சொல்லி அவங்க காதல கீது விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவர் என்ன நினைப்பாரு? அவல்ல அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரியில அதுவும் பேசக்கூடாது. செவுத்துக்கு கூட காது இருக்கும் அண்ணி. நல்லபடியாக அவங்க சந்தோஷமா இருக்கும்போது நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதை விட்டுவிட்டு அதை இதுன்னு சொல்லி பேசி பின்னாடி அதுகளுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. சரிங்க. எந்த குடும்பத்துல அண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கு? மகா குடும்பத்துல இல்லாத பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களா? அவளுக்காவது மாமியார் ஒண்ணுதான் கௌசிக்கு, ஆனா மகாவுக்கு அப்படி இல்லை. மாமனாரு மாமியாரு நாத்தனாருன்னு அவ வாழ்க்கையே பிரச்சனை தான். இருந்தாலும் புகுந்த வீட்டை பிறந்த வீட்டில் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாளே. அவங்க பிரச்சனை அண்ணி, நம்ம போய் துணைக்கும் நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவங்களோட முடிவை அவங்களே எடுத்துக்குவாங்க. ஆத்தாக்காரி உடம்பு முடியலன்னு போனு போட்டாலே வந்து பார்ப்போம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு. ஏதாவது கவலை இருக்கு இந்த பயலுக்கு. எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கிறேன். நான் எப்போ ஃபோன் பண்ணேன்? 2 பொழுது ஆகிப்போச்சு, இன்ன வரைக்கும் வீடு வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிறான். ஆத்தா மேலே பாசம் குறைஞ்சு போச்சு போல இருக்கு. அவ சொன்ன மாதிரி இவனுக்கு செய்வனைய போட்டு தான் ஆகணும். 2 பேரும் வெளியெல்லாம் போவீங்களா இல்ல போக மாட்டீங்களா? அவங்க தானே, அவரு ஆபீஸ் போயிடுவாரு, இவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே சுத்தி 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 போயிடுவாங்க. ஓஹோ. ஏன் நீ நாங்க வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வரோம்னா நீங்க மட்டும் என்ன என் அண்ணன் கூட போயிட்டா வந்துகிட்டு இருக்கீங்க? ஏண்டி எங்களுக்கு என்ன குழந்தையே பிறந்து போச்சு, இனி வெளியே போய் சுத்தினா என்ன சுத்தாட்டினா என்ன? சரி, ஹனிமூன் மாதிரி ஏதாவது போயிட்டு வரலாம்ல? ஹனிமூன் தானே, அதை ஏன் கேக்குறீங்க? செம காமெடிங்க. என்னடி எங்களுக்கு தெரியாம போயிட்டு வந்துட்டியா? அட நீ வேற அண்ணி, அவர் ஹனிமூன் போலான்னு டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கடைசியில பார்த்தா அவங்க வீட்ல இருந்து போன் அடிக்கவும் நாங்க பிரச்சனைன்னு அங்க ஓடிட்டோம். அதனால ஒன்றும் பண்ண முடியல. அப்பாடா, இப்பதாண்டி மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்? இல்ல நானே போகல, நீ இது என்னையெல்லாம் விட்டு போயிட்டியோன்னு நினைச்சுதான் கொஞ்சம் பக்கோன்னு ஆயிடுச்சு. அவ்வளவுதானே, போயிட்டா போச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, போயிட்டு வருவோம். அத்தி அத்தை விடுவாங்களா? புள்ள உண்டாயி இவ்வளோ பெருசாகி போச்சு, அடுத்த வயசுக்கு வர மாதிரி இருக்க போறா, அதுக்குள்ள உங்களுக்கு அனிமூனு கேக்குது, அனிமூனு அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? எங்க அம்மா எல்லாம் அந்த காலத்து ஆளு, அதெல்லாம் எதுக்கு நீ காதுல வாங்கிக்கிற? அப்பா, இன்னைக்கு தாங்க உங்க வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். சரி, என்ன சொல்றீங்க? ஃபேமிலியா போயிட்டு வந்துருவோமா? அதுக்கு பேரு ஹனிமூனு கிடையாதுங்க, ஃபேமிலி மூணு. ஏன்? இல்ல, ஏதோ 2 பேர் ஜாலியா போயிட்டு வந்தா கூட சொல்லலாம். இப்படி குடும்பத்தையே கூட்டிட்டு போறதுக்கு எதுக்கு போகணும்? அதுக்கு தான் இங்க கோயில் குளம்னு எங்கிட்டாவது போலாம்ல. என்ன சந்தோஷ், எல்லாரும் போயிட்டு வருவோமா? போலாம், ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா வேலை வேற இருக்கு, லீவ் வேற இல்ல, பொங்கல் லீவ் வேற முடிய போகுது. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட போயிருந்துருக்கலாம். அதுவும் இல்லாம கையில வேற அமௌண்ட்டும் இல்ல. அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஸ்பான்சர் நான் பண்றேன், ஜாலியா போயிட்டு வரலாம். போனா நல்லா தான் இருக்கும். ஃபேமிலியா வேற போகணுன்றீங்களே? ஆமா, இங்க அத்தை மாமா அப்புறம் இவங்க எல்லாரும், அப்புறம் எங்க அம்மா, நம்ம எல்லாரும் தான். இவங்க அம்மா கூட போறதும் ஒன்று,
நடு ரோட்டில் ஓடுறது ஒன்று, ரெண்டுத்துக்கு சமந்தான். நாக்கு தள்ளிடும். என்ன சின்ன பொண்ணு, நாளைக்கு டூர் போயிருவோமா? என்னங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்க. ஏன் அப்படி சொல்ற? இல்லைங்க, அத்தைக்கு வேற உடம்பு சரியில்லைங்க. அதாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திரை வாங்கி போட்டா அம்மாவோட வந்துருவாங்க. அத்தை வேற அங்கே இருக்காங்கல்லங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்க இருந்து போகும்போதே அம்மாவை கூட்டிட்டு போயிடலாம். இல்லைன்னா பஸ் ஏறி வர சொன்னா வந்துருவாங்க. நாளைக்கு எல்லாரும் ஒண்ணா போயிடலாம். இந்த ஆள் வேற போகும்போது அதை சாக்கடையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணுன்றாரு. சாக்கடை நார் அடிச்சிருமே நம்மள.